ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நோயாளிகளை தேற்றுகின்ற வீதிகளிலும் தெருக்களிலும் துன்பத்தில் வாடுகின்ற, தொழுநோய் பிடித்து அல்லல் படுகின்ற மக்களையெல்லாம் தேற்றி ஆறுதல் படுத்தி அவர்களுக்காக ஓர் இல்லம் அமைத்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய அன்னை தெரேசாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை எப்படி செய்தீர்கள்? அவர் ஒரு புன்னகையுடன் அழகாக சொன்னாராம், இது ஒரு பெரிய செயல் இல்லை, இது ஒரு பெரிய செயல் இல்லை, அன்புடன் செய்த ஒரு சிறிய செயல் என்று குறிப்பிட்டாராம். அதுபோலவே நோயாளிகளை கவனித்துக் கொண்டு யாரும் அணுகாதவர்களை எல்லாம் இவர் அணுகி போய் அரவணைத்துக் கொண்டு மிக எளிமையான வாழ்க்கை, இயற்கையை நேசித்த ஒரு வாழ்க்கை, தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ்ந்தவர், தனக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தவர்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்கள் போதனைதான் என்ன? உங்கள் போதனைதான் என்ன? அவர் அழகாக சொன்னாராம், அன்பாக வாழுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளாலும் போதியுங்கள். உங்கள் வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று சொன்னாராம். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்களுடைய தீய செயல்களை, அவர்களுடைய முரட்டு பிடிவாத குணத்தை பார்த்த இறைவன் அவர்கள் மீது கடும் கோபம் கொள்ளுகிறார். ஆனாலும் அவர்கள் என் மக்கள் என்கிற பேரில் அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், என்னிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்து அழைப்பை தருகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தைகள் தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். நான் உன்னை குணமாக்குவேன், அவர்கள் மேல் நான் உளமாற அன்பு கூறுவேன், அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது, நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான், அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும், அவன் பொலிவு ஒலிவ மரம் போல இருக்கும், லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்றால், கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் மீது இருக்கிறது என்றால், நம் வாழ்க்கை கூட இதோ இந்த லீலி மலரை போல பூத்து குலுங்குகின்ற, லெபனோனின் மரம் போல வேரூன்றி நிற்கின்ற, அதன் கிளைகள் பரந்து விரிந்து காணப்படுகின்ற ஒலிவ மரம் போல பொலிவு மிக்கவர்களாக, லெபனோனை போல நறுமணம் வீசுகிற மக்களாக நாம் வாழ்வோம். நம் குடும்பமும் அத்தகைய மாண்பு பொருந்திய மாட்சி நிறைந்த ஆசீர்வாதமிக்க குடும்பமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மனம் மாறி திருந்தி வருகிற போது என் நிழலில் குடியிருப்பார்கள். அவ்வளவு நேரம் அவர்களை வெயில் சுட்டெரிக்கிறது, அவர்கள் வெப்பத்தினால் வாடுகிறார்கள், வறண்ட நிலம் போல அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. எப்பொழுது என்னை நாடி தேடி வருகிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நிழலில் குடியிருப்பது போன்ற இலைப்பாறுதலை பெறுகின்ற வாழ்க்கையாக மாறுகிறது. கோதுமையை போல அவர்கள் தழை தோங்குவார்கள், திராட்சை கொடி போல
அவர்கள் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனிகள் எல்லாம் என்னிடமிருந்தே வரும். நீ உன் வாழ்க்கையில் பலன் தரப்போகிறாய், அல்லது வாழ்வில் உயரப் போகிறாய், மேன்மை அடையப் போகிறாய், உனக்குள் புகழும் அதிகாரமும் வருகிறது என்றால் அது என்னால் நான் உனக்கு செய்கின்ற கைமாறாக இருக்கிறது, உனக்கு செய்கின்ற ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் உன் மீது அன்பு கூர்ந்து உன் மீது அருள் பொழிவதாக இருக்கிறது என்பதை அழகாக இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது. நாம் அனுபவிக்கிற எல்லா கொடைகளும் திறமைகளும் ஆசீர்வாதங்களும் எல்லாமே ஆண்டவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் என்கிறார் நம் ஆண்டவர். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அதையே இன்றைய நாளினுடைய நற்செய்தி மிக ஆழமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையில் முதலில் நீ செய்ய வேண்டியது என்ன? கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை எத்தகையதாக அமைய வேண்டும் என்றால், இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. நம் செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்த செயல்களாக, அவரை நேசிக்கின்ற அன்பு செய்கின்ற செயல்களாக அமைய வேண்டும். அதைத்தான் அன்னை தெரேசா செய்தார், அதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் தன் வாழ்வில் செய்தார். அதையே இன்று நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு கட்டளைகளும் வேறு வேறு கட்டளைகள் அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும், நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய வேண்டும். இரண்டும் வேறு வேறு கட்டளைகள் அல்ல, இரண்டும் ஒரே கட்டளைதான். இறைவனை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் நிச்சயமாக தன் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்வான். தன் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளோடு அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு, மன்னித்து இரக்கம் கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக கடவுளையும் அன்பு செய்யக்கூடியவனாக இருப்பான். எனவே இது ஒன்றோடு ஒன்று இணைந்த கட்டளைகள், ஒன்றை விட்டு ஒன்றை நாம் பார்க்கவே முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இரண்டாம் உலகப் போரின் போது ஹிட்லர் ஏராளமான யூதர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து அவர்களை கொலை செய்தான். அப்படி யூதர் ஒருவரை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துவதற்காக கைது செய்து அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய பெயர்தான் விக்டர் பிராங்கல். அவர் ஒரு ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த யூதர், உளவியல் நிபுணர். அவரை கைது செய்து சிறையில் அடைத்து இறந்து போன கைதி ஒருவருடைய கந்தலான ஆடைகளை இவருக்கு அணிவிக்கிறார்கள். அந்த கந்தல் ஆடையை அணிந்து கொள்ளுகிற விக்டர் பிராங்கல் அவர்கள் அந்த ஆடையினுடைய எல்லா பகுதியும் தொட்டு பார்க்கிறார். அதில் இருக்கிற அந்த பாக்கெட்டுக்குள்ள அவர் கையை விடுகிற போது உள்ளே ஒரு துண்டு சீட்டு இருக்கிறது. அந்த துண்டு சீட்டை பிரித்து பார்த்தபோது அதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள், இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, உன் முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருந்தது. விக்டர் பிராங்கல் அவர்கள் சொல்லுகிறார்கள், இருள் நிறைந்த துன்பமான வேதனை தருகின்ற அந்த சிறைவாசத்தில், அந்த சித்திரவதைகளில் எனக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் ஆற்றலையும்
வல்லமையையும் தந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வோம். நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளை மன்னித்து இரக்கம் காட்டி அன்பு செய்து வாழ்வோம். ஆமென்.